நாம் ஏன் மனித நிலைக்கு மாறணும்? மனித உயிர்களாக ஏன் மாறணும்? விலங்குகளாக குரங்கு குரங்கு இனத்தைச் சேர்ந்தவர்கள். மனித இனம் என்பது குரங்கு, மனித இனம் கிடையாது. மனிதம் என்பது நிலைப்பாடு. பறவை, மிருகம், விலங்கு, அதுபோன்று மனிதம் என்பது ஒரு நிலைப்பாடு. விலங்கு என்பது ஒரு யானை என்பது இனத்தின் பெயர், அதன் இனத்தின் பெயர். ஆனால் அது வாழ்நிலையின் பெயர் விலங்கு. அதுமாரி ஒரு கழுகு என்பது அது இனத்தின் பெயர். பறவை என்பது வாழ்நிலைப்பாடு. எப்படி வாழுது? பறவை என்பது பறக்குது, அது வாழுகிற முறைப்படி அதற்கு பறவை என்று பெயர். அதுபோல் சிங்கம் என்பது ஒரு மிருகம். சிங்கம் என்பது அந்த இனத்தின் பெயர். ஆனால் அது ஒரு மிருகம். அப்படின்னா என்ன? அது எப்படி வாழுது? மாமிசத்தை உண்ணுகிற உயிரினங்கள் அனைத்தும் மிருகம். தாவர உண்ணிகளை நாம் விலங்குன்னு சொல்லணும். அது மாதிரி நாம் யார் அப்படின்னா, நாம் விலங்கு இல்லை. நம்முடைய வாழ்க்கை முறையை அடிப்படையாக கொண்டு நாம் மனித உயிர்கள், மனிதம் என்கிற பிரிவை சேர்ந்தவர்கள். பறவை, விலங்கு. இப்போ விலங்கில் நிறைய உயிரினம் இருக்குது. அது மாதிரி பறவையிலையும் நிறைய இருக்குது. பறவை என்கிற அந்த நிலைப்பாட்டின்படி நிறைய உயிர்கள் அந்த பறவைங்கிற கேட்டகரியில் சேரும். அதுமாதிரி மிருகத்துலேயும் நிறைய இருக்குது. சிங்கம், புலி, சிறுத்தை, இதெல்லாம் மிருக வகையை சேர்ந்து. அதுமாதிரி மனிதம் என்பது ஒரு வகை. அதில் நாம் மட்டும்தான் இருக்கணும்னு ஆனால் நம்முடைய இனத்தின் பெயர் குரங்கு. அப்போ மனிதம் என்கிற நிலைப்பாட்டின்படி இங்கே நிறைய உயிரினங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. யார் மனிதம் என்கிற நிலைப்பாட்டின்படி வாழ்கிற உயிரினங்களுக்கு என்ன அடையாளம், என்ன அறிகுறி? மனம் எனும் நோய் இருக்க வேண்டும். மனம் எனும் நோயுடன் வாழுகிற அனைத்து உயிரினங்களும் மனித உயிர்கள். நாம் மட்டும் மனித உயிர்கள் கிடையாது. மனம் என்கிற நோய் எந்த உயிரினத்துக்கெல்லாம் இருக்கோ எல்லா உயிரினத்துக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. மனம் என்கிற நோய் மனம் என்கிற நோய் எங்கே பாதிக்குது? மூளையில் பாதிக்குதா? உடம்பு முழுக்க பாதிக்கும். உடம்புல அத்தனை உறுப்புகளையும் பாதிக்கும். மூளையிலையும் பாதிக்கும். அதுக்காக மனம்னா அது மூளையின் செயல்பாடு, அது இதயத்தில் இருக்குது அப்படி கிடையாது. அது உடம்பு ஃபுல்லாக இருக்குது. அது மூளையின் செயல்பாட்டில் பிரதிபலிக்குது. மூளையின் செயல்பாட்டில் ஊடகமாக பிரதிபலிக்குது. நினைவுகளாக, காட்சிகளாக, எண்ணங்களாக. அது மூளையின் செயல்பாடு. ஒரு உணவு, அது ஒரு உணர்வு. நினைவுகள், கனவுகள், எண்ணங்கள், சிந்தனைகள், இதெல்லாம் ஒரு உணர்வு. ஆனால் அந்த உணர்வுகளில் மனம் எனும் நோய் உடம்பு முழுக்க பாதிக்கும்போது அதே பாதிப்பு மூளையையும் பாதிக்கும்போது மூளையில் எப்படி அதோட பாதிப்பு வெளிப்படுதுன்னா அந்த நினைவுகள்லாம் காட்சிகளாக மாறுகிறது. கடந்த கால காட்சிகளாக. பிற உயிரினங்களுக்கு உணர்வுகளாக இருக்குது. கடந்த காலத்தை பற்றிய நினைவுகள் என்பது உணர்வுகளாக இருக்குது. காட்சியெல்லாம் அங்கே சத்தம் கேட்காது. எண்ணங்கள், அந்த சத்தங்கள் அவங்களுடைய மனசுக்குள்ள தலையில் கேட்காது. ஆனால் நமக்கு சத்தம் கேட்குது, எண்ணங்கள். அதெல்லாம் அது மாதிரி கனவுகள் இந்த காட்சிகளாக விரிவடையுது. ஆக இதுதான் மனம் என்னும் நோய் உடல் முழுக்க பாதிப்பு ஏற்படுத்தும் போது அது மூளையும் பாதிக்கும்போது மூளையில் அதோட வெளிப்பாடு அந்த எண்ணங்களாக, கனவுகளாக, காட்சிகளாக, கற்பனைகளாக, யோசனைகளாக, சத்தமாக, ஒலியாக அது மண்டைக்குள்ளே ஓடுறதுனால ஓடுது. பிற உயிரினங்களுக்கு வெறும் உணர்வாக தான் இருக்குது. வெறும் உணர்வுனாக்கா மனம் நம்மளை மாதிரி மனசுக்குள்ளே எண்ணங்கள், சத்தங்கள், காட்சிகள்லாம் ஓடாது. அவங்களுக்கு ஒரு வெறும் உணர்வு தான். உணர்வுன்னா அங்கே எதுவுமே மனசுக்குள்ளே சத்தமே கேட்காது. அவங்களுக்கு தலையில் சத்தமே கேட்காது. இந்த காட்சிகள் எதுவும் தலைக்குள்ளே ஓடாது. வெளியில் பார்க்குறாங்க. காட்சி என்பது அங்கே வெளியில் தான் இருக்குது. இப்போ வெளியில் பார்க்குற காட்சி தான் காட்சி. மனசுக்குள்ளே எந்த காட்சியும் அவைகளுக்கு இல்லை. ஆக இப்படித்தான் பிற உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஆக இதில் மனம் எனும் நோய் எல்லா உயிரினங்களுக்கும் வரும். ஒரு நோய்ங்கிறது மனித உயிர்களுக்கு மட்டும்தான் இந்த நோய் வரும் அப்படிலாம் கிடையாது. அதாவது நமக்கு குரங்குன்னு சொல்லிடலாம். நம்மளை குரங்குக்கு தான் இந்த நோயெல்லாம் வரும். குரங்கான நமக்கு தான் இந்த நோய் வரும். புற்றுநோய் வரும். எல்லா நோயும் வரும். இப்போ சர்க்கரை நோய் கூட, நீரிழிவு நோய் கூட பிற விலங்குகளுக்கு வரும். நம்ம சாப்பிட்ற உணவை சாப்பிட்டா அதை சாப்பிட்ற எல்லா உயிரினங்களுக்கும் வரதான் செய்யும். காக்காய்க்கு கூட வரும். அதனால் அது மாதிரி மனம் என்கிற நோய் இருக்குல்ல, அது எல்லா உயிரினங்களுக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா உயிரினங்களுக்கும் வந்திருக்குதா அப்படின்னா எல்லா உயிரினங்களுக்கும் வந்திருக்காது. இந்த குரங்கு வகை இறக்கள் இருக்காங்களே, நிறைய குரங்கில் நிறைய வகை இருக்குது. நிறைய இனங்கள், பிரிவுகள் இருக்குது. குரங்கில் சிம்பன்சி அந்த மாதிரி நிறைய. அவைகளுக்கெல்லாம் இந்த மனம் எனும் நோய் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த மனம் எனும் நோயோடு அவைகள் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அவைகளுக்கும் மனம் எனும் நோய் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குரங்கு வகைற நிறைய உயிரினங்களுக்கு
நம்மளை போன்றே செயல்பாடுகள் இருக்குது. கைகளுடைய மனம் என்னும் நோய் ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்? கைகளின் செயல்பாடு தான் காரணம். கை வித்தியாசமாக செயல்படுதில்ல. அதாவது கோடுகளை வரைகிறது, கிறுக்குகிறது, கற்களை எடுத்து எரிகிறது, கம்பை எடுத்து ஒரு மரக்குச்சி எடுத்து ஏதோ ஒன்று பண்ணுது, குத்தி கிழிக்குது, தரையை வந்து குழி தோண்டுது, அல்லது வந்து யாரையா விரட்டுது. இந்த மாதிரியான செயல்பாடுகள், இந்த கைகளோட வித்தியாசமான செயல்பாடு தான் மனம் எனும் நோய் ஏற்பட்டதுக்கே காரணம். உடம்பு முழுக்க அல்லது உடம்பு முழுக்க மூளை உட்பட மனம் எனும் நோய் ஏற்பட்டதுக்கு இதுதான், அந்த கைகளோட செயல்பாடு தான் காரணம். அப்போ மனித கைகள் போன்று, அதாவது நமது கைகளை போன்று பிற உயிரினங்களில் வேறு எந்த உயிரினத்துக்கெல்லாம் இருக்கும்? ஒரு குரங்கில் பெரும்பாலானவங்க நம்மளை மாதிரியே கைகளை பயன்படுத்தக்கூடிய இது இருக்குது. பெரும்பாலான இனங்கள், அது சிம்பன்சியாக இருக்கலாம், வேறு நாட்டு வகை குரங்குகளாக இருக்கலாம். அதனால் வந்து பெரும்பாலான குரங்குகளுக்கு வந்து மனம் எனும் நோய் இருக்கலாம். அதனால் மனித வகையில் வந்து நாம் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு கிடையாது. பறவையில் வந்து நிறைய இனம் இருக்குது. அது மாதிரி மனித நிலைப்பாடு கொண்ட, அதாவது பறவையில் நிறைய இனங்கள் இருக்குது. கழுகு, சேவல், அதாவது கோழி, அல்லது வந்து வாத்து, காகம், மைனா, கிளி, இதெல்லாம் பறவை எனும் நிலைப்பாடு கொண்ட பல வகையான இனங்கள். அது மாதிரி மனிதம் என்கிற நிலைப்பாடு கொண்ட பல வகையான இனங்கள் இருக்கும். குரங்குகளே நிறைய வகையராக இருக்குது. அது எல்லாமே இந்த மனித கைகளை போன்று அவற்றின் கைகள் வந்து மனித உயிர்களை போன்றே செயல்படும். அதனால் வந்து அவைகள் மனித உயிர்களை போன்றே செயல்படுறதுனால அவைகளுக்கும் அது, ஏன்னா மனம் என்னும் நோய் ஏற்பட்டதுக்கே இந்த நம்மளுடைய கைகள் தான் காரணம். அதனால் அவைகளுக்கும் வந்து மனம் என்னும் நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக எந்த உயிரினத்துக்கு வேணாலும் மனம் என்னும் நோய் ஏற்படலாம். இப்போ நாய்க்கு கூட ஏற்படலாம். இப்போ நாய்கள் நம்மக்கிட்ட ரொம்ப விசுவாசமாக இருக்குது, அதோடய செயல்பாடுகள்லாம் வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப வாலாட்டுது, அந்த மாதிரி அது பிற உயிரினங்களோட சேர மாட்டேங்குது, வித்தியாசமான ஒரு அமைப்பு இருக்குது அதுக்கு. அது வந்து இயற்கையிலே அப்படி தன்மை இருக்குமா? அவைகளுக்கும் மனம் என்னும் நோய் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. மனம் என்னும் நோய் வந்து நாய்களுக்கும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதோடய செயல்பாடெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. பிற உயிரினங்கள் போல் இயற்கையாக இல்லாமல் ரொம்ப செயற்கையாக இருக்குது. இயற்கையான செயல்பாடு நாய்கள்கிட்ட, அதோடய செயல்பாடை இயற்கையான செயல்பாடுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அது விசுவாசமாக இருக்கிறது, ரொம்ப வாலாட்டுறது, நம்மோடையே இருக்கிறது, கொஞ்சம் சாப்பாடு போட்டால் நம்மக்கிட்டே இருக்குது, அது மாதிரிலாம் பார்த்தாக்கா அதுக்கும் மனம் என்னும் நோய் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து மனம் என்னும் நோய் என்பது பாதிக்கப்பட்ட அனைத்துமே மனித உயிர்களுக்குள் அடங்கும். அதோட அடங்கும். இப்போ நாய்க்கு வந்து மனம் என்னும் நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது மிருக நிலை இழந்து இப்போ மனித நிலைக்கு வந்துடும் அப்படின்னு அர்த்தம். அப்போ அது நாய் வந்து மிருகமா அப்படின்னு கேட்கலாம். நாய்க்கு தான் மனம் என்னும் நோய் இருக்குது அப்படின்னா அது மிருகமா? இப்போ நமக்கு மனம் என்னும் நோய் இருக்குது, நாம் மனித உயிர்கள் அப்படின்னு சொல்கிறோம். மனம் என்னும் நோய் ஏற்பட்டதால் நாம் மனித உயிர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே நம்ம எப்படி இருந்தோம்? விலங்குகளாக இருந்த நமக்கு தான், விலங்குகளாக காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு தான் மனம் என்னும் நோய் ஏற்பட்டதால் மனித உயிர்களாக மாறினோம். விலங்கு என்கிற நிலையிலிருந்து விடுபட்டு அதிலிருந்து வெளியேறி மனித நிலைக்கு வந்தோம். இப்போ நாய் வந்து ஒரு மிருகம் அடிப்படையில் அது ஒரு மிருகம், மாமிச உண்ணிகள் அனைத்து மிருகம். அப்போ அதுக்கு மனம் எனும் நோய் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அப்படிதானே? அப்போ மனம் எனும் நோய் அதுக்கு உண்மையிலே ஏற்பட்டிருந்தா அப்போ நாய் வந்து மிருகமா? கண்டிப்பாக இல்லை. மனம் எனும் நோய் ஏற்பட்டுச்சுன்னா நாய் மிருகம் இல்லை, மிருக நிலையிலேருந்து அது வெளியேறி கொண்டிருக்கிறது. முழுமையாக வெளியேறினா தான் அது மனித நிலை. அது வந்து டக்குன்னு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது கிடையாது. டக்குன்னு அப்படி மாயாஜாலம் மாதிரி மிருகமாக இருந்தது அப்படி மனிதராக நாம் அப்படியே மாறணும். விலங்குகளாக இருந்தோம், இப்போ தான் மனித நிலையிலே முழுமையடைகிறோம். மனித நிலைக்கு மாறுவதற்கு தான் இவ்வளோ வருஷ காலம் போராடணும். இவ்வளோ வருஷ காலம் வந்து இத்தனை வருடமாக, பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக நாம் எதற்காக போராடினோம் என்றால் மனித நிலையில் முழுமையடைகிறது. இப்போ தான் நான் முதல்ல முழுமையடைஞ்சிருக்கேன். அந்த முழுமையடைந்த முதல் மனிதன் நான் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கேன். இனிமேல் வர தலைமுறைன்னு அப்படி மாறுவாங்க. ஆக இப்போ தான் நம்ம முழுமையடைஞ்சிருக்கோம். இவ்வளோ காலம் முயற்சி தான் நடந்திருக்கு. அப்போ இது நாள் வரைக்கும் நம்ம என்னவாக இருந்திருக்கோம்? விலங்குகளாக இருந்திருக்கிறோம். விலங்குகளாக இருந்து தான் அதிலிருந்து வெளியேறி மனித நிலையை நோக்கி முன்னேறி மனித நிலையில் இப்போ தான் முழுமையடைஞ்சிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? விலங்கு நிலையை முற்றிலும் இழந்து விட்டோம் என்று அர்த்தம். அப்படி விலங்கு நிலையை முற்றிலும் இழந்து விட்ட முதல் மனிதன் தான் நான். மனித நிலையில் முழுமையடைந்த முதல் மனிதனும் நான், விலங்கு நிலையை முற்றிலும் இழந்த அந்த முதல் மனிதனும் நான் தான். அல்லது அந்த முதல் குரங்கு தான் விலங்கு நிலையில் இருந்தது, இப்போது மனித நிலைக்கு மாறியிருக்கு. நாமெல்லாம் குரங்கு. நாம் முன்னாடி விலங்கு நிலையில் இருந்தோம், இப்போ மனித நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறோம். மாறியாச்சு, அது என்கிட்ட நடந்திருக்கு. அப்போ ஏற்கனவே நம்ம விலங்கு நிலையிலிருந்து
முற்றிலும் வெளியேறும்போது தான், முற்றிலும் அந்த வெளியேறுதல் என்பது முற்றிலும் முழுமையடையும் போது தான் நம்ம மனித நிலைக்கு அடையும். அப்போ முதலில் மனித நிலையில் முழுமையடைந்தவனும் நான் தான், முதலில் விலங்கு நிலையை முற்றிலும் இழந்தவனும் நான் தான். இனிமேல் பிறக்கிற குழந்தைங்க ஒரு 2020க்கு அப்புறமோ 25க்கு அப்புறமோ பிறக்கிற குழந்தைங்க அதை தெளிவாலாம் நம்ம சொல்ல முடியாது. அது எப்போ அதனால் இனிமேல் பிறக்கிற குழந்தைங்க அதில் எதிர்காலத்தில் வாழப்போகிறவர்கள், இனிமேல் பிறந்து எதிர்காலத்தில் வாழப்போகிறவர்கள் அவங்க எல்லாருமே மனித நிலையை முற்றிலும் இழந்து, அதாவது விலங்கு நிலையை முற்றிலும் இழந்து மனித நிலையில் முழுமையடைந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த விலங்கு நிலையை இழந்து மனித நிலையை நோக்கி முன்னேறி முழுமையடைவதற்கு தான் இவ்வளோ குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள். அதற்கான தீர்வை தேடி தான் நம்ம இவ்வளோ ஆராய்ச்சி ஏன் பண்ணுறோம்? ஒரு குழப்பம் இருக்குது. அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்கு தான் அடிப்படையான விஷயத்தில் ஒரு குழப்பம் இருக்குது. நமது அடிப்படையான விஷயத்தில் ஒரு குழப்பம் இருக்குது. அதை தீர்த்துக்கிறதுக்காக தான் இவ்வளோ ஆராய்ச்சி. அது தீர்ந்து போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்காக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? அதற்கான தேவை இருந்துக்கிட்டே இருக்குமா? பூமி உருண்டையா இல்லையா, அவ்வளோதான், கண்டுபிடிச்சாச்சு. அது மாதிரி தான். அப்படி தான் ஒவ்வொரு நிறைய விஷயங்களில் நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். அடிப்படையான விஷயத்தில் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடிப்படையான விஷயத்தில் நமக்கு இனிமேல் சந்தேகமே இல்லை. அப்படிங்கும்போது இனிமேல் நம்ம மனித நிலையில் குழப்பம் இல்லாமல் வாழலாம். நம்ம குழப்பம் இல்லாமல் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் தெளிவாக வாழலாம். அப்படிங்கிற அந்த நிலையை நாம் அடைந்து விடுவோம். ஆக மனித உயிர்கள் என்றால் நாம் மட்டும் மனித உயிர்கள் அல்ல. பறவைகள் என்றால், பறவைகள்னு சொன்னால் அங்கே மைனா இருக்கும், கிளி இருக்கும், குயில் இருக்கும், காகம் இருக்கும். அதுபோன்று மனித உயிர், மிருகம் என்றால் அங்கே சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, இப்படி மாமிசங்களை உண்ணுகிற ஓநாய், நாய் எல்லாம் மிருக இனத்தை சேர்ந்தது. அது மாதிரி விலங்குன்னா மான், மாடு, ஆடு, இப்படி தாவர உண்ணிகள் அனைத்து விலங்கு. அது மாதிரி மனித உயிர் என்றால் நாம் குரங்கு. அப்புறம் இது மாதிரி குரங்குலே நிறைய பிரிவுகள்லாம் இருக்குது. அது எல்லாமே இப்போ அவைகளுக்கு மனம் எனும் நோய் இருந்தால் அவைகள் மனித உயிர்களின் வரிசையில் வருவார்கள், மனித உயிர்களின் அட்டவணைக்குள் வருவார்கள். மனித உயிர்கள் என்கிற அட்டவணைக்குள் யார் வேணாலும் வரலாம். அது நாய் கூட வரலாம். நாய்க்கு அந்த தன்மை இருப்பதாக நான் உணர்கிறேன். அது மாதிரி நிறைய குரங்குகள் இருப்பது போன்று நம்மளும் ஒரு குரங்கு. அது மாதிரி நம்மளை மாதிரி இன்னும் சில குரங்குகள் இருக்குது. அவைகளுக்கு நம்ம வேறுபடுத்தி அவைகளுக்கு அடையாளப்படுத்தணும். அதுக்கு பேர் இருக்குது. ஒவ்வொரு குரங்குக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அதன் இனத்தின் பேர் இருக்குது. சிம்பன்சி அப்படி இப்படின்னு, உர்ராங்குட்டான் அப்படின்லாம் இருக்குதுல்ல. அது மாதிரி எனக்கு தெரில சரியா. அப்படி இருக்கிறதுனால அதே மாதிரி அவைகளெல்லாம் ஒருவேளை மனம் எனும் நோய் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவற்றின் செயல்பாடு அப்படி தான் இருக்குது. ரொம்ப மனித செயல்பாடுகளை போன்றே இருக்கிறது. அப்போ ஒரு உயிரை இது மனித உயிர் என அடையாளப்படுத்துவதற்கு மனம் எனும் நோய் இருந்தால் மனித உயிர்னு நான் சொல்கிறோம், அப்படி தானே? மனம் எனும் நோய்ங்கிறது தெளிவாக வெளியில் தெரியாது. ஆனால் அதோடைய செயல்பாடுகளை பற்றி கண்டுபிடிச்சிடலாம். அதோட செயல்பாடை பார்த்தாலே இதுக்கு மனம் எனும் நோய் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருத்தரோட செயல்பாடை பார்த்து இவன் பைத்தியம், அப்படி கண்டிப்பாக இது பைத்தியம்தான். ஏன்னா அவரோட செயல்பாடை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். பைத்தியம்னு அதுக்கு உடம்புல ஏதாவது தெரியுதா, மூஞ்சில் ஏதாவது ஒட்டி வச்சுருக்கா, அப்படி இல்லை. ஆனால் அதோட செயல்பாடை பார்த்து இவர் பைத்தியம், ஒருத்தரோட செயல்பாடை பார்த்து இவர் ரொம்ப புத்திசாலி, இப்படி ஏதாவது சொல்கிறோம்ல. அது மாதிரி மனித உயிர் என்றால் அதன் செயல்பாடுகளை பார்த்து கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். மிருகன்னா எப்படி அதோட செயல்பாடுகளை பார்த்து தான் கண்டுபிடிக்கிறோம். மாமிசத்தை உண்ணுது, வேட்டையாடி மாமிசங்களை உண்ணுகிறது, அதனால் அது மிருகம் என அதன் செயல்பாடுகளை பார்த்து நாம் முடிவு செய்கிறோம். விலங்குன்னா தாவரங்களை உண்ணுகிறது. சரி, மனித உயிர்கள் என்றால் அவைகளும் தாவரங்களை தானே உண்ணுகிறது. உண்றது மட்டும் வேலை கிடையாது, அதோட செயல்பாடுகளை பார்க்கணும். வித்தியாசமாக கைகளை பயன்படுத்தி கோடுகள் வரைவது, வட்டங்களை இடுவது, கிறுக்குவது, இதெல்லாம் அதோட செயல்பாடுகள், வித்தியாசமான செயல்பாடுகள். குடிசைகளை கட்டுறது, அதோட செயல்பாடு, வாழ்க்கை முறை பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. அதோட செயல்பாடெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அப்போ அதனால் அதை வச்சு தான் நம்ம அதை மனித உயிர் என, இது மாதிரி செயல்பாடு வேறு எந்த உயிரினங்களுக்கெல்லாம் இருக்குது. நம்மளை போன்ற செயல்பாடுகள் வேறு எந்த உயிரினங்களுக்கெல்லாம் இருக்குதோ அதை நம்ம மனித உயிர்கள், அதுவும் நம்ம மனித உயிர்களுக்குள்ளே சேருது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஒரு அட்டவணையை உருவாக்கணும். இப்போ பறவைன்னா நம்ம ஒரு அட்டவணை வச்சுருப்போம், அதுக்குள்ளே இதெல்லாம் வருது அப்படின்னு ஒரு அட்டவணை வச்சுருப்போம். ஆனால் மனித உயிர்னால் நாம் மட்டும்தான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நினச்சிட்ருக்கோம். நாம் மட்டும் கிடையாது, நிறைய இருக்குது. மனித உயிர்னால் நிறைய, அதுக்குள்ளே நிறைய இருக்கும். நாயை கூட சேர்க்கலாம், தப்பே இல்லை. அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது.
அது அப்போ நாயையும் சேர்த்துருங்க. ஐயோ அது ஒருவேளை இல்லைன்னா இங்கே என்ன கொடியாக முடிவு பெற போகுது, வித்தியாசமாக இருக்குது, அவ்வளோதான், சேர்த்துக்கோங்க, நாயையும் சேர்த்துக்கோங்க. இங்கே யாரும் நம்மளை ஏன் அதை சேர்த்திங்க, அப்படி சேர்த்ததுனால என்ன ஆகி போச்சு தெரியுமா, இப்போ அங்கே 10 வீடு தண்ணிக்குள்ளே மூழ்கி போச்சு அப்படின்னு சொல்ல போகிறாங்களா? சொல்ல போகிறதில்ல. நமக்கு தெரியுது அதோட வித்தியாசமான செயல்பாடு நம்ம கூட தானே இருக்குது, ஏன்னா இனத்தோடு தானே சேரும். அப்போ மனித உயிர்களோட எது ஒட்டி உறவாடுதோ அப்போ அது மனித உயிர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நோய்ங்கிறது ஒரு தொற்று வியாதி, மனம் என்பதும் ஒரு தொற்று வியாதி. இப்போ நாம் வேறு ஏதாவது உயிரினத்தை இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டால்பினை பார்த்தா அது மனித உயிர்களை போன்று பழக்கமாக முத்தமிடுது. நாமளே அதை பழக்கமாகிட்டாங்கன்னு வச்சுங்க, அதுக்கும் மனம் என்னும் நோய் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனம் என்னும் நோய் என்றால் குழப்பம் என்று அர்த்தம். மூளையின் செயல்பாட்டில் குழப்பம் அப்படின்னு அர்த்தம். உடலின் செயல்பாட்டில் ஏற்படுகின்ற குழப்பத்திற்கு பேர் தான் மனம் என்று அர்த்தம். மனம் என்னும் நோய் என்று அர்த்தம். மனம் என்னும் நோயின் அடிப்படையான ஒரு விளக்கம் என்னன்னாக்கா, உடலின் செயல்பாட்டில் குழம்புவது, இயற்கையான செயல்பாட்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது, மூளையின் செயல்பாட்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது, அதற்கு பேர் தான் மனம் என்னும் நோய் என்று பொருள். குழப்பவாதிகள் அந்த உயிரினங்களை பார்த்தா ஒரு குழப்பமாக இருக்கும், அதில் ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்காது, ஒரு மாதிரி அலங்கோலமான ஒரு தன்மை இருக்கும். அது மாதிரி இருக்கா அப்படின்னா அது ஒரு மனித உயிராக இருக்க வாய்ப்பு இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இப்போ டால்பினை பார்த்தா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா டால்பின் மீன் இல்லை, கண்டிப்பாக அதுக்கு ஒரு மனம் என்னும் நோய் இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். மனம் என்னும் நோய் இருக்குது, அந்த மாதிரி தான் அதோடய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா டால்பின் மீன் கிடையாது, மீன் இனம் கிடையாது. தண்ணிக்குள் வாழ்கிற மனித இனம், மனித உயிர், மனித நீர் உயிர் அப்படின்னு கூட சொல்லலாம். தண்ணிக்குள் வாழ்கிற மனித உயிர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ சில பறவைகளுக்கு நம்மளை போன்றே ஒரு செயல்பாடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வித்தியாசமாக நம்மளை போன்றே ஒரு செயல்பாடுகள் இருக்குது. இப்போ மைனா பேசும் அப்படின்னு சொல்கிறேன், கிளி பேசும், கோவப்படும், நம்மளை போன்றே கோவப்படும். நாம் அதுக்கு பழக்கப்படுத்துகிறோம், நம்ம கூட அது சேர்ந்துருக்கும்போது நம்முடைய பழக்கம் அதுக்கு தொத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அது ஒருவேளை நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மனம் என்னும் நோய் அதற்கு தொத்திருக்கலாம். நோய்ங்கிறது தொத்த தான் செய்யும், எந்த ஒரு நோயும் சரி நம்மகிட்டேருந்து இன்னொருத்தருக்கு தொத்திரும். அது மாதிரி நம்ம மனம் என்னும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அதோட வெளிப்பாடு நம்முடைய செயல்பாடுகள். அப்போ நம்முடைய செயல்பாடுகளை ஒரு பிற உயிரினங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாலே அதற்கு அந்த செயல்பாடுகளுக்கு காரணமான அந்த மனம் என்னும் நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கிளியெல்லாம் பார்த்திங்கன்னா அது நம்மளை மாதிரியே பேசுது, நம்மளோட உறவாடுது, கோவப்படுது. இதெல்லாம் கோவப்படும் போது நம்மளை மாதிரியே கத்தி கோவப்படுது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு மனம் நோயை தொற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த கிளிக்கிட்டேருந்து இன்னொரு கிளிக்கு அது தொத்தாமல் இருக்குது அப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு நோய் வருது, அது எல்லாத்துக்கும் தொத்தணுங்கிற அவசியம் இல்லை. 2 பேருக்கு ஒரு புற்றுநோய் இருக்குது, 2 பேர்த்துக்கு இருக்குது, அவ்வளோதான், எல்லாத்துக்கும் வரணுங்கிற அவசியம் இல்லைல்ல. இப்போ நமக்கு அப்போ மனம் என்னும் நோய் நம்மக்கிட்ட இருந்தது, அப்போ ஏன் எல்லாத்துக்கும் வந்தது? முதல்ல ஒரு குரங்குக்கு தான் வந்திருக்கும். முதல்ல மனம் என்னும் நோய் ஒரு குரங்குக்கிட்ட தான் இருந்திருக்கும். அதோட செயல்பாடுகள் வித்தியாசமாக இருந்திருக்கும். எப்படி அதை முதல்ல ஒரு குரங்குக்கு இந்த மனம் என்னும் நோய் வந்துச்சு அப்படின்னா அதோட செயல்பாடுகள் வித்தியாசமாக இருந்திருக்கும். இன்றைக்கி நம்முடைய செயல்பாடுகள் எப்படி வித்தியாசமாக இருக்கோ அந்த செயல்பாடுகளுக்கான ஆரம்பம் அது எங்கே ஆரம்பிச்சிது? ஒரு குரங்குகிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கும். அதோட செயல்பாடுகள் வித்தியாசமாக இருந்திருக்கும். மற்றவங்க பார்வைக்கு அது ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கும். அந்த வித்தியாசமான செயல்பாடுகள் முதல்ல விமர்சிக்கப்பட்டிருக்கும். என்னடா வித்தியாசமாக இருக்குது, பயமாக இருந்திருக்கும், விமர்சிச்சிருப்பாங்க, ஒதுக்கியிருப்பாங்க. ஆனால் அது நல்லா இருக்கே, அந்த வித்தியாசமான செயல்பாடுகள் நல்லா இருக்கே. கைகளால் கோடு போடுது, கல்லை எடுத்து எரியுது, மரக்குச்சி எடுத்து ஏதோ பண்ணுது. அப்படிங்கும்போது அதை கண்டு மற்ற உயிரினங்கள் பயப்படுது, பாதுகாப்பு கிடைக்குது. அப்படிங்கும்போது அதை பின்பற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு குரங்குக்கு மனம் என்னும் நோய் வந்தது. மனம் என்னும் நோய் வந்த அந்த முதல் குரங்கின் செயல்பாடுகள் வித்தியாசமாக இருந்தது. அந்த வித்தியாசமான செயல்பாடுகளை எல்லா குரங்களும் பின்பற்றும் போது அந்த செயல்பாடுகளை எல்லா குரங்களுமே செய்யும்போது அந்த செயல்பாடுகள் மனம் என்னும் நோயை ஏற்படுத்தி விட்டது. ஏன்னா மனம் என்னும் நோய் தான் வித்தியாசமான செயல்பாடுகள் காரணம், அல்லது வித்தியாசமான செயல்பாடுகள் தான் மனம் என்னும் நோய்க்கே காரணம். நீங்கள் பைத்தியமாகணுமா? பைத்தியம் மாதிரி நடந்துக்கிட்டாலே போதும், நீங்கள் பைத்தியமாயிருவீங்க. 4 பேர் விமர்சித்தாலும் கவலை இல்லாமல் நீங்கள் பைத்தியம் மாதிரி ரோட்டில் சட்டையை கிழிச்சிக்கிட்டு ரோட்டில் படுத்துக்கிட்டு கண்ட இடத்துல படுத்துட்டு போனால் நீங்கள் பைத்தியம் ஆகிடுவீங்க. அதுலேருந்து விடவே கூடாது. விடாப்படியாக நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா நாளை விடையில் ஒரு பைத்தியம் எப்படியெல்லாம் வாழும், எல்லா சூழ்நிலையிலையும், எல்லா காலகட்டங்கள்லேயும், ஒரு வருடத்தின் எல்லா காலகட்டங்கள்லேயும் அது எப்படியெல்லாம் வாழும்
அப்படி ஒரு பல வருஷம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா பைத்தியம் ஆகிடுவீங்க. அதுபோல் தான் மனம் எனும் நோய் வந்து வித்தியாசமான செயல்பாடுகளை உருவாக்கவில்லை. வித்தியாசமான செயல்பாடுகள் தான் மனம் எனும் நோயை உருவாக்குகிறது. அது அந்த வித்தியாசமான செயல்பாடுகள் எங்கேருந்து ஆரம்பிக்குது? கைகளிலிருந்து ஆரம்பிக்கிறது. கைகளின் செயல்பாடு இருக்குல்ல, அந்த குரங்குகளான நாம தான் அந்த குரங்குகள் இனம். அப்போ வந்து அந்த குரங்குகளின் இனத்தின் கைகளின் செயல்பாடுகள் வித்தியாசமான வேலைகளை செய்யுது. அது அந்த மாதிரி வித்தியாசமான வேலைகள் வந்து மூளையில் இல்லை, அந்த பதிவுகள் வந்து மூளையில் இல்லை. மூளையின் கட்டுப்பாட்டு அறையில் இப்படி தான் கைகள் செயல்படணும் அப்படின்ட்டு ஒரு விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறைப்படி அந்த கைகள் செயல்படவில்லை. அப்படிங்கும்போது மூளைக்கு குழப்பத்தை ஏற்படுத்துது. என்னடா அந்த கை எப்படி செயல்படுது, வித்தியாசமாக செயல்படுது, கல் எடுத்து எரியுது, மரக்குச்சி எடுத்து என்னென்னோ பண்ணுது, வட்டம் போடுது, விரல்களை வச்சு வட்டம் போடுது, கோடு போடுது, கிறுக்குது. இது வந்து மூளையால் புரிஞ்சிக்க முடியல. இது என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இந்த மாதிரி இது நடந்துக்குதே, நம்மளால் புரிஞ்சிக்க முடியலையே, ஏன் இதை கையை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதுன்னு, எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பண்ணுது அப்படிங்கும்போது அந்த மூளைக்கு குழப்பம் ஏற்படுது. மூளையின் செயல்பாட்டில் குழப்பம் ஏற்படும்போது அது உடலின் செயல்பாட்டையும் பாதிக்குது. உடலின் செயல்பாட்டையும் பார்க்குது. உடலின் செயல்பாடு தான் மூளையின் செயல்பாட்டை பாதிக்குது. கைகள் என்பது உடல் தானே. அப்போ அந்த கைகளின் செயல்பாடு என்பது உடலின் செயல்பாடு தானே. அந்த கைகளின் செயல்பாடு வந்து என்ன ஆகுதுன்னா மூளையின் செயல்பாட்டை வந்து பாதிக்குது, குழப்புது. அந்த குழப்பம் மீண்டும் உடலையும் பாதிக்குது. ஆக இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று, உடலின் செயல்பாடு மூளையை பாதிப்பதும் மூளையின் செயல்பாடு உடலை பாதிப்பதும். இது எப்படின்னாக்கா, அடிப்படையில் மூளைனா பெண் அர்த்தம், உடல்னா ஆணுன்னு அர்த்தம். ஆணின் செயல்பாடு பெண்ணை பாதிப்பதும் பெண்ணின் செயல்பாடு ஆணை பாதிப்பதும், உடலுக்கு தகுந்தாற் போன்று மூளை செயல்படும், மூளைக்கு தகுந்தாற் போன்று உடல் செயல்படுவதும், அப்படி அந்த மாதிரி கூட பார்க்கணும். இப்படித்தான் வந்து மனம் எனும் நோய் வந்து முதல்ல ஒரு குரங்குக்கு தான் வந்தது. ஒரு குரங்கோட செயல்பாடு வித்தியாசமாக இருந்ததுனால தான் அந்த குரங்கின் மூளையில் மனம் எனும் நோய் வந்தது. மூளையிலும் சரி உடலிலும் சரி. அந்த குரங்குக்கு ஏன் மனம் எனும் நோய் வந்ததுனாக்கா, அந்த குரங்கின் செயல்பாடு வித்தியாசமாக இருந்தது. அந்த குரங்கின் குறிப்பாக கைகளின் செயல்பாடு, அந்த குரங்கோட கைகளின் செயல்பாடு தான் வித்தியாசமாக இருந்தது. அது கல் எடுத்து எரிஞ்சிருக்கலாம், மரக்குச்சி எடுத்து சுற்றிருக்கலாம். முதல்ல அந்த குரங்கு தான் அப்படி செஞ்சுதா அப்படின்னா, அதோட சிம்டம்ஸ் வந்து எல்லா குரங்கிட்டே இருந்திருக்கும். கொஞ்சம் அந்த மாதிரி கைகளின் செயல்பாடு வித்தியாசமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த குறிப்பிட்ட மனம் எனும் நோய் முழுமையாக ஒரு குரங்குக்கிட்ட முதல்ல வந்திருக்கும். முதல்ல வந்து மனம் எனும் நோய் கொஞ்சம் அங்கங்கே இருந்திருக்கும். கொஞ்சம் அங்கங்கே இருந்திருக்கும் எல்லா ஒரு குரங்கிட்ட. ஆனால் குறிப்பிட்ட ஒரு குரங்குகிட்ட மனம் எனும் நோய் அதோட செயல்பாடு அதிகமாக இருந்திருக்கும். இப்போ நம்ம வந்து குட்டிக்காரன் அடிப்போம். ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஒரு குட்டியாரன் அடிப்போம், அப்புறம் சிலர் அதை வந்து மறந்துடுவாங்க. சின்ன வயசில் அடிப்பாங்க, இப்போல்லாம் மறந்துட்டேன். இன்னொருத்தர் என்ன மாதிரி பின்பக்கமாக பல்ட்டி அடிப்பார். இப்படி அப்புறம் நிறைய பேர் அடிக்க மாட்டாங்க. அங்கே ஒருத்தர் அவர் அடிப்பார், இல்லை இவர் அடிப்பார், அவ்வளோதான். எப்போ ஒரு வாட்டி அடிப்பாங்க. அப்போது ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, பயங்கரமாக குட்டிக்காரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த இடத்துல 2-3 சுற்று எடுத்து கீழே வந்து குட்டிக்காரன் அடித்து விடுறாரு. ஆச்சரியமாக இருக்குது. அப்போ எல்லாருமே அதை பார்க்குறாங்க. இது மாதிரி தான் மனம் என்கிற நோயும் முதல்ல அங்கங்கே ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் இருந்திருக்கும். கொஞ்சம் இருந்திருக்கும் மனம் என்கிற நோய். அதோட செயல்பாடுகள் அதோட செயல்பாடுகள் மூலமாக அதை அறிஞ்சிக்கலாம். அந்த கைகளின் செயல்பாடு கொஞ்சம் வித்தியாசமாக அங்கங்கே இருந்திருக்கும். திடீர்னால ஒரு குரங்கு என்ன பண்ணியிருக்குனாக்கா, அந்த கைகளோட செயல்பாடுகள் அதுக்கு அபாரமாக இருந்திருக்கும். ரொம்ப எல்லா குரங்களும் திரும்பி பார்க்குற மாதிரி. எப்படி ஒருத்தர் வந்து அந்த இடத்துல பல்ட்டி அடிச்சா இருப்பாருங்க, அந்த இடத்துல ஒரு 10 தடவை சுற்றி கீழே பொத்துன்னு கீழே குட்டியார் நடிச்சு விழுந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுறாங்களே, அப்போ எல்லாருமே அந்த குரங்கை பார்த்துருப்பாங்க. இது மாதிரி தான் மனம் என்னும் நோய் வந்து அங்கே இப்போ குட்டியாரனை அடிக்கும்போது எப்படி வந்து அங்கங்கே ஒருத்தர் சின்ன குட்டியாரனை போட்டுருந்தார். திடீர்னால என்ன பண்ணாங்க, ஏதாவது ஒரு குரங்கு வந்து பயங்கரமாக குட்டியாரனை அடிக்கிறதுலே பயங்கர கில்லாடி ஆயிடுச்சு. அப்படி குட்டியாரனை அடிச்சுக்கிட்டே இருக்குது. அது மாதிரி ஆகாயத்தில் அந்த இடத்துல வந்து 2-3 குட்டியாரனை அடித்து விடுது. இது யாராலும் முடியல. அப்போ எல்லாருமே அதை பார்க்குறாங்க. அப்போது அவர் வந்து அவருக்கு அது மாதிரி தான் மனம் என்னும் நோய் இருக்குல்ல, அது வந்து அங்கங்கே ஒருத்தர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னால ஒரு குரங்குக்கு அதோட செயல்பாடுகள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாருக்கும் இது கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான் முடியும் அப்படின்றோம்.
திடீர்னு ஒரு குரங்கு வந்து வித்தியாசமாக செயல்படுது. அது மனம் எனும் நோயின் அந்த செயல்பாடு இன்னும் அதிகமாக இருந்தது. எல்லாருமே அதை பார்க்குற மாதிரி இருந்தது. அதுதான் முறையாக மனம் எனும் நோய் வந்த குரங்கு. அந்த குரங்கு தான் முதல் முறையாக மனம் எனும் நோய் வந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு கொரோனா நோய் அப்படின்னா அதோட சிம்டம்ஸ் யாருக்கா 1-2 பேர்த்துக்கு இருக்கும். அறிகுறி ஒரு மாதிரியா அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. திடீர்னால ஒருத்தருக்கு அதோட பாதிப்பு அதிகமாக இருக்கும். அவரை எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க, அவரை பார்த்து. அந்த மாதிரி தான் இருக்கும் அது. இப்படி தான் மனம் எனும் நோய் ஆரம்பத்தில் தோன்றியது ஒரு குரங்கு, அந்த குரங்கிட்ட இருந்து. அப்போ அது மாதிரி இப்போ வந்து அங்கங்கே ஒரு குட்டிக்காரன் அடிக்கும்போது அது திடீர்னால ஒரு குரங்கு பயங்கரமாக பின்னாடி அப்படி குட்டிக்காரனை அடிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. 100 அடி போயிடுச்சு. அப்புறம் ஆகாயத்தில் 2-3 குட்டிக்காரனும். அப்புறம் அதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் குட்டிக்காரனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி முதல்ல ஆனால் அடித்தது யார், அந்த ஒரு குரங்கு. அதை பார்த்து நிறைய பேர் குட்டிக்காரனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி மனம் எனும் நோய் வந்து ஒரு குரங்குக்கு வந்துச்சு. அதாவது அங்கங்கே இருந்தது. அப்புறம் ஒரு குரங்குக்கு அது ரொம்ப அதிகமாக ஒரு முழுமையாக அது பண்ணிச்சு. இது ரொம்ப எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்னன்னா அந்த குரங்கிட்டேருந்து அதே மாதிரி நிறைய குரங்கு பண்ண ஆரம்பிச்சிச்சு. நிறைய குரங்குக்கு அந்த மனம் எனும் நோய் போக ஆரம்பிச்சிச்சு. இது நம்மளும் தொத்த ஆரம்பிச்சிருச்சு. மனம் எனும் நோயின் வெளிப்பாடு, அந்த செயல்பாடுகள் அது எல்லா குரங்குகளும் பின்பற்ற ஆரம்பிச்சிது. மனம் நோயினால் அவை பின்பற்றிய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், கைகளை பயன்படுத்துகிறது தான். கைகளை பயன்படுத்துகிற அந்த திறன் தான். கைகளை எடுத்து கல் எடுத்து எறிகிறது, கிறுக்கிறது, அப்புறம் குச்சிகளை எடுத்து கையாடுறது, அவ்வளோதான். அதுதான் ரொம்ப. அதுக்காக வந்து பெரிய வித்தை காமிக்கிறது அப்படின்லாம் கிடையாது. இப்போ பல்ட்டிங்கிறது வந்து இப்போ பல்ட்டி அடிக்கிறத நான் உதாரணமாக காட்டுறேன். ஆனால் எல்லாராலையும் பல்ட்டி அடிக்க முடியாது. ஆனால் எல்லாராலையும் மனம் எனும் நோய் வந்து எல்லாருக்கும் போகிற அளவுக்கு அது எளிமையாக தான் இருந்திருக்கு. அதோட செயல்பாடுகள், அந்த மனம் எனும் நோயின் வெளிப்பாடுகள் என்பது எளிமையாக தான் இருந்தது. எல்லா குரங்காலையும் அது பின்பற்ற முடிகிற அளவுக்கு அது எளிமையாக தான் இருந்திருக்கு. இப்போ குட்டிக்காரன் அடிக்கிறது எல்லாராலும் பின்பற்ற முடியாது. ஆனால் வந்து அப்போது வந்து குட்டிக்காரனுங்கிற அது ஒரு நோயின்னு வச்சுக்கோங்களேன். குட்டிக்காரணம் என்பது ஒரு நோய். அது எல்லாராலையும் பின்பற்ற முடியாது. அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்தால் தான் ஒரு சிலரால் அதை பண்ண முடியும், குட்டிக்காரன் அடிக்க முடியும். அதனால் அந்த நோய் வந்து எல்லாருக்கும் தொத்தாது. குட்டிக்காரனம் அப்படி அடிக்கிற அந்த செயல் வந்து எல்லாருக்கும் தொற்றாது. அது குறிப்பிட்ட பேருக்கு தான் தொற்றும், கொஞ்சம் பேருக்கு தான் தொற்றும். ஆனால் மனம் எனும் நோய் இன்றைக்கி உலகம் முழுக்க எல்லாருக்கும் இருக்குதுன்னா அது அந்த அளவுக்கு எளிதாக இருந்தது. அந்த மனம் எனும் நோயின் செயல்பாடுகள் வந்து எளிதாக இருந்தது. அதனால தான் அந்த மனம் எனும் நோயின் செயல்பாடுகளை எல்லா குரங்களும் பின்பற்றியது. என்ன எளிதாக இருக்கணும்னாக்கா, அந்த கல் எடுத்து எறிகிறது, கம்பு எடுத்து சுற்றுறது, வட்டம் போடுறது, கிறுக்கிறது, இதுதான் அது. அப்புறம் வந்து பேசுறது, வித்தியாசமான ஒலிகளை எழுப்புறது, பேசுவதற்கு முயற்சி செய்வது. அது வரைக்கும் சத்தமிட்டுக்கிட்டு இருந்த குரங்கு பேசுவதற்கும் முயற்சி செய்கிறது. பேசுவதற்கான ஆரம்பகட்ட பயிற்சி எப்படி இருக்கும், வித்தியாசமான. இப்போ நாய்கள்லாம் சில பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் பார்ப்போம். சில நாய் நம்மளை மாதிரியே, மனுஷங்க மாதிரியே பேசுவதற்கு முயற்சி செய்யும்ல, அதே மாதிரி பூனைகள் கூட அது மாதிரி முயற்சி செய்யுதில்ல, மனுஷங்க மாதிரி பேச. அது மாதிரி குரங்குகள் வந்து பேசுவதற்கான முயற்சியை செஞ்சுது. ஆக ஒரு கைகளோட செயல்பாடு தான் இந்த பேச்சுக்கும் காரணம், பேசுவதற்கான அந்த முயற்சிக்கும் காரணம். மனம் நோய்க்கு கைகளோட செயல்பாடு தான் காரணம். அப்புறம் வந்து அது வந்து கைகளோட செயல்பாடோடு மட்டும் நிறுத்திக்கல. மனம் எனும் செயல்பாடு கைகளோட செயல்பாடோடு மட்டும், கைகளோட அந்த செயல்பாடுகளில் மட்டும் வெளிப்படவில்லை, பேசுவதிலும் வெளிப்பட்டது. வித்தியாசமான ஒலிகளை வித்தியாசமாக எழுப்புவது, வித்தியாசமாக எழுப்பி பார்க்குறது, வித்தியாசமாக அதுதான் பேசுவதற்கான ஆரம்ப காலகட்டம். இப்படி தான் நம்ம இன்றைக்கி மனித நிலையில் முழுமையாக பேச கற்றுக்கிட்டோம். முழுமையாக அந்த கைகளை பயன்படுத்தி இன்றைக்கி எழுத கற்றுக்கிட்டோம், ஓவியம் வரைய கற்றுக்கிட்டோம். அப்படி வரைய கற்றுக்கும் போது தான் கைகளை வந்து முழுமையாக பயன்படுத்த கற்றுக்கிட்டோம். அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இப்போ நான் தான் மனித நிலையில் முழுமையடைஞ்சவன் நான் சொல்கிறேன். முதல்ல நான் தான் பாருங்கள் ஒரு ஓவியத்தை கண்டுபிடிக்கிறேன். ஒரு மனித உயிர்கள் எப்படி ஓவியம் வரைய வேண்டும் என்கிற முறையவே நான் தான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ அந்த கைகளின் செயல்பாடு இப்போ தான் முழுமையடையுது. கைகளை ஒரு மனித உயிர்களாக, மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களாக அந்த கைகளை எப்படி முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை கண்டுபிடித்தவனாக நான் நினைக்கிறேன். அப்புறம் பாடல் எப்படி பாடணும் அப்படிங்கிறதையும் நான் கண்டுபிடிக்கிறேன்.
ஓவியம் வரைவது, கவிதை எழுதுவது, இப்படி கலைகள் அனைத்தும் கலைகள் ஒரு மனித உயிர்கள் கலைகளோட வெளிப்பாடு. அந்த கலை படைப்புத்திறன் எப்படி இருக்கணும், அதற்கான விதிமுறை என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் தான் கண்டுபிடிக்கிறேன். ஒரு ஓவியம்னா எப்படி இருக்கணும், அது இந்த உலகத்தில் பார்க்குற ஒரு விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடாது. ஆனால் இப்போ நீங்கள் மரத்தை வரைகிறீங்க, வீடை வரைகிறீங்க, அதைத்தான் ஓவியம்னு சொல்லிக்கிறீங்க. அது ஓவியம் கிடையாது. அது இங்கே உள்ள ஒரு விஷயத்தை, அது ஃபோட்டோகிராஃபி தான். இங்கே அதை பார்த்து ஓவியமாக ஃபோட்டோவை கூட தான் எடுக்குது ஒரு வீட்டை. அதே அதே அதை வரைகிறது, அதையே நீங்கள் ஒரு வீட்டு இங்கே உள்ள ஒரு விஷயத்தையே வரைகிறீங்க. அது எப்படி ஓவியமாக முடியும், இப்போ எப்படி படைப்பாக முடியும்? படைப்புனாக்கா நீங்கள் ஒரு உலகத்தை உருவாக்கணும். நீங்கள் இங்கே ஒரு வீட்டை வரைகிறீங்க, ஒரு மரத்தை வரைகிறீங்க, ஒரு மனுஷங்களை வரைகிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய படைப்பா? ஏற்கனவே இங்கே ஒரு படைப்பு அது இருக்குது, அதை எடுத்து நீங்கள் காப்பி பண்ணுறீங்க. அது படைப்பு கிடையாது, அது உங்களுடைய படைப்பு கிடையாது, அது இயற்கையின் படைப்பு. அப்படின்னா நீங்கள் இன்னொன்று இங்கே இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கணும். நீங்கள் ஒன்று வரைகிறீங்கன்னா இங்கே உள்ள விஷயத்தை அது ஞாபகப்படுத்தக்கூடாது. நீங்கள் வரைகிற நீங்கள் ஒரு விஷயத்தை வரைகிறீங்கன்னா அதில் உள்ள எந்த விஷயமும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தக்கூடாது. இது மரம் மாதிரி இருக்குது, இது மரம், இது வீடு, அப்படி எந்த விஷயத்தையும் ஞாபகப்படுத்தக்கூடாது. சும்மா பார்க்கணும். இது ஏதோ வேற்றுக்கிறத உங்களுக்கு தெரியாத ஒரு உலகத்தில் இப்போ நடக்கிற ஒரு சம்பவம், வெளியில் மட்டும்தான் பார்க்கணும், உள்ளே தேடக்கூடாது. இது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே தேடக்கூடாது. அந்த அளவுக்கு அமைதியை ஏற்படுத்தக்கூடியதாக அந்த கலைகள் இருக்க வேண்டும். அது வேறொரு உலகம் என்று நினைத்து கொள்ள வேண்டும். வேறொரு உலகம் என்றால் உங்களுக்கு புரியாத ஒரு உலகம். வேறொரு உலகம்னா கூட உங்களுக்கு புரியும் தானே, ஆனால் இது புரியவே கூடாது. அதுமாதிரி கவிதை எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வார்த்தைகள் உங்களுக்கு எந்த அர்த்தத்தையும் கொடுக்கக்கூடாது. அது உங்களுக்கு புரியாத சொற்களாக இருக்க வேண்டும். புரியாத உலகம், அது இன்னொரு உலகம். இந்த உலகத்தை நீங்கள் மறந்துடணும். இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு சம்பவத்தையும் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடாது. நீங்கள் கவிதை எழுதும்போது நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு வார்த்தையும் ஞாபகப்படுத்தக்கூடாது. அது மாதிரி ஒரு ஓவியம் வரைகிறீங்க, அது இந்த உலகத்தில் உள்ள எந்த காட்சி, இந்த உலகத்தையே நீங்கள் மறந்துடணும். அதுக்கு பேர் தான் கலைகள். இந்த உலகத்தையே மறந்துட்டு இன்னொரு உலகத்தை, உங்களுக்கு புரியாத ஒரு உலகம், அதை நீங்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும், சும்மா பார்க்கணும், அவ்வளோதான். அது மாதிரி நடன அசைவுகள், அது உங்களுக்கு வேறொரு உலகத்துக்கு கூட்டு போகணும். நடன அசைவுகள், அதுதான் நடனம். இசையில் எழுப்பப்படும் அந்த ஒலிகள் இருக்குதுல்ல, அந்த ஒலிகள் இந்த உலகத்தில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒலிகளாகத்தான் இந்த உலகத்தில் எந்த சத்தத்தையும் அது நினைவுபடுத்தக்கூடாது. இது அந்த பறவை சத்தம் போடுற மாதிரி இருக்குதுல்ல, நீங்கள் அந்த மாதிரி எதையும் நினைவுபடுத்தக்கூடாது. இது அந்த தகரடப்பா உருட்டுற மாதிரி இருக்குல்ல இந்த இசை, அப்படி எதையும் ஞாபகப்படுத்தக்கூடாது. புதிய உலகம், நீங்கள் சும்மா கேட்கணும், அவ்வளோதான். இந்த உலகத்தை நீங்கள் மறந்துடணும். ஒரு கலைகள் என்பது இந்த உலகத்தை மறந்து விட வேண்டும். நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்க, அதில் உள்ள சம்பவங்கள் இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களே இல்லை, இது வேற எங்கேயோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஒரு கதை எப்படி இருக்கணும், ஒரு பாட்டு எப்படி இருக்கணும், ஒரு ஓவியம் எப்படி இருக்கணும், அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு பின்னாடி விரிவாக சொல்கிறேன். என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேளுங்க, என்னுடைய ஆடியோக்களை. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு புதிய உலகிற்கான ஒரு நுழைவு முன்னுரை இது. இந்த வீடியோ என்னுடைய வீடியோக்கள் என்னன்னாக்கா, நீங்கள் இந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த உலகிற்கான இயந்திர அறிவியல் உலகிற்கான முடிவுரை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இறுதி அறிக்கை, நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இயந்திர அறிவியல் உலகம், இதற்கான முடிவுரை. இயந்திர அறிவியல் உலகிற்கான முடிவுரை, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கான முன்னுரை அப்படின்னு வச்சுக்கலாம். இயந்திர அறிவியல் உலகங்கிறது கடந்த உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் வந்துச்சு. அது ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தின் ஆரம்ப கட்டமே அப்போ தான் ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே மனித உயிர்கள் ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்காங்க. ஆராய்ச்சி உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி சும்மா இருந்தாங்க. பூமியை பற்றியோ பூமி உருண்டையாக இல்லையா அப்படிங்கிற பற்றி அவங்க கவலை இல்லாமல் இருந்தாங்க. எப்போ உலகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் அவங்களுடைய ஆராய்ச்சிகளே தொடங்க ஆரம்பிச்சிது. அப்படி தான் 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆராய்ச்சி தொடங்கிச்சு அப்படின்ட்டுலாம் கிடையாது. ஆராய்கிற பண்பு இருக்குதுல்ல, அது எப்போ இருந்ததுனாக்கா, ஆராய்ச்சி செய்கிற பண்பு என்பது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே இருந்தது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு ஆராய்ச்சி என்பது பேச்சு அளவில் தான் இருந்தது. பேசி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதான் இயற்கையான ஆராய்ச்சி.
அந்த நீங்கள் பேசி பேசியே ஆராய்ச்சி பண்ணி உண்மையாகவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நம்ம ஒரு விஷயத்த இப்போ நிலவில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிலவுக்கு போகக்கூடாது. இங்கேருந்தே யூகிச்சிடலாம் நிலவில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பொய்யா இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். ஆனால் ஒரு கொஞ்சம் அறிவுபூர்வமாக யூகிச்சா மட்டும் போதும். அதுதான். அப்படி நம்ம யூகித்து நாம் எல்லோரும் ஒரு முடிவுக்கு வருவோம். அதுதான் உண்மை. அது பொய்யா கூட இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. அப்படி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இல்லை நிலவில் வந்து ஒரு பாட்டி வடை சுடுறாங்க அப்படின்னு எல்லாருமே ஒரு முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பேசி பேசி நிலவுக்கு போகலை, இங்கே இருந்துக்கிட்டே பேசி அங்கே வந்து என்ன இருக்குது, அல்லது நிலவு பாட்டி வடை சுடுறது விட்டுருங்க, அது ரொம்ப மோசமாக இருக்குது. அங்கே வந்து ஒரு மாதிரி ஏதோ மேகம் மாதிரி இருக்குது, ஒருவேளை அது ஒரு பாறையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மேகமாக இருக்கலாம், அங்கே தண்ணி கூட இருக்கலாம், அங்கே வந்து கடல் இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம், அங்கேயும் உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்புகிறாங்க அப்படின்னா அதை ஓகே எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அப்படின்னா அதுதான் உண்மை. ஆனால் உண்மையாக பொய்யான்னு நம்ம அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அங்கே போய் பார்க்காம அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அப்படின்னா எல்லாருமே ஒரு முடிவுக்கு வர்றாங்கன்னா அதை உண்மைன்னு நம்பிட்டு போங்க. ஆனால் அங்கே போய் பார்த்துட்டு நீ சொன்னதெல்லாம் பொய், அங்கே உயிரினங்கள் இல்லவே இல்லை, அது உயிரினங்கள் இல்லவே இல்லை, அங்கே யாருமே இல்லை, அங்கே உயிர்கள் வாழவே முடியாது, அங்கே வெறும் பாறைகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது வந்து அப்படி அது வந்து அது உண்மையாக இருந்தாலும் அது பொய். ஏன்னா நீ அங்கே போகக்கூடாது, நிலவுக்கே போகக்கூடாது. ஒரு ஆராய்ச்சி எப்படி நடத்தணும் அப்படின்னா பேசி பேசி தான் நடத்தணும். நிலவில் என்ன இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறியே, அது ஒரு மூட நம்பிக்கை இல்லையா? அதுவும் அவனுடைய வேலை. நீ ஒரு உயிரினம், உனக்கு வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக வாழணும். காதல் விளையாட்டு நட்பு இதுக்கிடையில் நீ பேசவும் செய்வே, மற்றவரோடு பேசுவே. உன்னோட சின்ன வயசு உனக்கு அந்த பேச்சில் ஒரு ஆராய்ச்சி, ஒரு தேடல் இருக்குது, இந்த உலகத்தை பற்றி ஒரு தேடல் இருக்குது. அதை நீ பேசியே முடிச்சுக்கோ. அதுக்கு எதுக்கு நீ நிலவுக்கே போகிற? நிலவுக்கு ஏன் போகிற? நிலவுக்கு போய் அங்கே என்ன இருக்குன்னு நீ உண்மையை சொன்னாலும் அது பொய். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீ சொல்கிற பொய் உண்மை வந்து உண்மை கிடையாது, அது வந்து பொய். அப்படி ஒரு உண்மை எங்களுக்கு தேவையில்லை. அப்படி ஒரு உண்மையை நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது தான் இங்கே இவ்வளோ குழப்பங்கள், இவ்வளோ சண்டைகள், இவ்வளோ போர், இவ்வளோ வன்முறை, இவ்வளோ அழிவு, நிறைய பேரை இப்போ பலி கொடுத்துட்டோம். அப்படி ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம நிறைய பேரை பலி கொடுத்துட்டோம். இப்போ இப்போ மார்புக்குள்ளே ஒரு இதயம் இருக்குது, ஏதோ டப்னு துடிக்குது அங்கே. அப்போ அதுக்கு துடிக்கிறது வந்து ஒரு இதயம். இந்த உணவெல்லாம் உள்ளே போகுது, உள்ளே போய் கண்டிப்பாக அதில் ஒரு பை இருக்கும், அது வயிற்று பகுதியாக தான் இருக்கும். உணவு நிறைய சாப்பிட்டா வயிற்று பகுதி பெருசாகுது அப்படின்னா அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு பை இருக்கும், அதை நம்ம இறப்பைன்னு பேர் வைக்கலாம். இப்படி நம்ம வெளியிலேருந்தே முடிவெடுக்கலாம். அப்போ அதுக்கு அடியில் வந்து குடல் இருக்கலாம், மலைக்குடல், அதுங்க சரிம்மா. இதை வந்து உள்ளே நோண்டி வயிற்று அறுத்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. வயிற்று அறுத்து பார்த்து தான் இது இருதயம் அப்படின்னு அப்போ அப்படி நீ தெரிஞ்சுக்கிட்டு நீ கண்டுபிடிக்கிற அந்த இருதயம் இருக்குல்ல, அந்த உண்மை இருக்குல்ல, அது பொய், அது தப்பு, அதுதான் மூட நம்பிக்கை. ஒரு உண்மையை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வழிமுறை இருக்குது. ஒரு உண்மையை பேசி தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர, ஏன்னா இந்த உலகத்தை பற்றின அத்தனை உண்மையும் நமது மூளையில் இருக்குது, மூளையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த பிரபஞ்சத்தை பற்றின உண்மை எல்லாமே நமது மூளையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி தான், ஒரு பகுதி தான் நாம், ஒரு அங்கம் தான் நாம். அப்போ இந்த பிரபஞ்சத்தை சார்ந்து தான் நாமளும் படைக்கப்பட்டிருக்கோம். அப்படிங்கும்போது பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம், புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளும் வாழ முடியும். அதனால் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய உண்மைகள் நமது மூளையிலும் நம்மக்கிட்டே அந்த பதிவுகள் இருக்குது. அப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பேசினாலே போதும், நமக்குள்ளே இருக்கிற அந்த பதிவுகள் எல்லாமே வெளியில் வரும். அப்போ தான் உண்மைகள் நமக்குள்ளே தான் இருக்குது, வெளியில் இல்லை. இப்போது காட்சிங்கிறது எங்கே இருக்குது? காட்சிங்கிறது வெளியில் இருக்கா, நமது கண்ணில் இருக்கா? கண்ணை மூடுனா காட்சி இல்லை, வெளியில் காட்சி இல்லை. கண்ணை திறந்தால் காட்சி தெரிகிறது. காட்சி என்பது கண்ணில் இருக்கிறதா, வெளியில் இருக்கிறதா? கண்ணு திறந்திருக்கு, ஆனால் கண்ணே தெரில ஒருத்தருக்கு.
வெளியில் காட்சி இருக்குது. அவர் கண்ணை திறந்தாலும் அவருக்கு காட்சி தெரிய மாட்டேன் என்கிறது. அப்படி என்றால் காட்சி என்பது வெளியில் இருக்கிறதா, கண்களில் இருக்கிறதா? கண்களில் தான் இருக்கிறது. கண்களில் தான் தெரிகிறது காட்சி என்பது. ஆனால் அதுபோல் இந்த உண்மைகள் என்பது உண்மை என்பது வெளியில் போய் இல்லை, நமது மூளையிலே எல்லாமே அதோட பதிவுகள் எல்லாமே இருக்குது. இப்போ இதயத்தை பற்றின எல்லா உண்மையும் மூளைக்கு இருக்குது. மூளைக்கு தெரியும்ல, ஏன்னா மூளை தானே இதயத்தெல்லாம் கட்டுப்படுத்துது. அது ரத்தத்தை போகுது, அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சுதா இல்லையா, இறப்பையை பற்றின எல்லா செயல்பாடும் மூளைக்கு தெரியும். அப்போ நீங்கள் பேசினா போதுமே. இறப்பை எப்படி மூளையின் கட்டுப்பாட்டில் இருக்கோ அதே கட்டுப்பாட்டில் தானே இந்த வாயும் இருக்குது. இறப்பையோட செயல்பாடு என்னது? உணவை செரிமானம் செய்கிறது. வாயோட செயல்பாடு என்னது? பேசுறது. ஆக நீ மூளையை பற்றி தெரிஞ்சுக்கணும், இறப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீ அறுத்து பார்க்காத, நீ பேசினாலே போதும். மூளை உனக்கு தேவையான உண்மை, அது உனக்கு தேவையாக இருந்தால் அந்த உண்மையை உனக்கு சொல்லித்தரும். அது பேச்சிலே வரும். ஏன்னா இது பேச்சுங்கிறது உள்ளுக்குள்ளேருந்து வருது, மூளையிலேருந்து வருகிறது. பேச்சுங்கிறது எங்கேருந்து வருது? மூளையிலேருந்து வருது. அதே மூளை தான் என்ன பண்ணுது? இதயத்தை எப்படி கட்டுப்படுத்தணும், இதயத்துக்கு எங்கே போய் ரத்தம் போகணும், எப்படி போகணும், அடப்பு இருந்தால் என்ன பண்ணுறது, அப்படிங்கிற எல்லா பிரச்சனையும் அதான் நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கு. எது? மூளை. அப்படின்னா அதே மூளை தான் பேசுது. அதே மூளை அப்போ மூளையை பற்றின, இதயத்தை பற்றின உண்மையை சொல்லாதா? இறப்பையை பற்றின உண்மையை சொல்லாதா? இறப்பையை பற்றின உண்மை தான் மூளைக்கு தெரியுமே. அதே மூளை தானே வாயும் பேசுது. அதே மூளையின் கட்டுப்பாட்டில் தானே வாயும் இருக்குது. அப்போது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமது மூளைக்கு எதுவும் தெரியாது, அல்லது நமக்கு வாய்க்கு எதுவும் தெரியாது. நமது மூளைக்கு எதுவும் தெரியாது. வெளியில் இருக்கிறது நமது மூளைக்கு தெரியாது, ஏன்னா அது வெளியில் இருக்குது. இதயத்தை பற்றி நமக்கு மூளைக்கு தெரியாது, அதனால் இதயத்தை அறுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோ. இது எவ்வளோ ஒரு பெரிய மூட நம்பிக்கை பாருங்கள். அந்த காலத்தில் அதனால தான் எப்படி இவ்வளோ உண்மைகளெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி எல்லா தொழில்நுட்ப வசதிகளும் இருக்குது. டெலஸ்கோப் இருக்குது, அது இருக்குது. ஆகாயத்தில் சூரியனை பற்றி, சூரியனை சுற்றி இந்த கோள்கள் சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு வானவியல் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? அங்கே போய் கண்டுபிடிச்சாங்க, பேசி கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அவங்களுக்கு அந்த உண்மை வருது, அவங்களுக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், ஆதி காலத்தில் நாம் எப்படி வாழ்ந்துருப்போம். மனம் என்னும் நோய் முதல்ல ஒரு குரங்குக்கு வந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதோட சிம்டம்ஸ் நிறைய குரங்குக்கு இருந்திருக்கும். ஒரு குரங்குக்கு அது முழுமையாக அந்த நோய் வந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா நான் என்ன அங்கே போய் பார்த்தேன்? அதோட பதிவுகள் என் மூளையில் இருக்குது. ஆக நான் போய் ஒவ்வொரு குரங்கு ஆப்பிரிக்கா காடில் போய் அல்லது காட்டில் போய் ஆராய்ச்சி பண்ணேன்னா, இல்லை ஒவ்வொரு குரங்கோட செயல்பாடை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணேன்னா, இல்லை. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நான் பார்க்குறேன். ஆனால் ஒன்று, நம்ம பார்க்கணும், இந்த மக்கள் வாழ்வதை பார்க்கணும். அதுக்காக சரி பேசினாலே வந்துடும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நான் வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் உட்காந்துட்டு நான் பேசிக்கிட்டே இருக்கேன்னா எனக்கு எல்லா உண்மையும் வந்துடுமா? வராது. நாம் அதை கற்றுக்கணும். எங்கே கற்றுக்குறோம்? வெளியில் போய் நாலு அனுபவங்களை 4 அனுபவங்களை சந்திக்கிறோம். பல்வேறு விதமான அனுபவங்களை சந்தித்து அந்த அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு கடந்த காலத்தை யூகிக்கிறோம், இந்த இயற்கையை யூகிக்கிறோம், பிரபஞ்சம் நமக்கு தெரியாத விஷயத்த இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நாம் யூகிக்கிறோம். அந்த யூகம் உண்மையாக இருக்குது. யூகம்தான் உண்மை என்பது யூகம்தான். அந்த யூகத்தை உண்மைன்னு நம்பாமல் இவன் அதை சந்தேகப்படுறான். மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, அந்த யூகம், அதாவது நிலவில் என்ன இருக்குங்கிறது யூகம்தான், அதுதான் உண்மை. அந்த யூகத்தில் நிறைய பேர் யூகிப்பாங்க நிலவில் என்ன இருக்கும் அப்படின்ட்டு. நிறைய பேர் யூகிப்பாங்களே, அந்த நிறைய பேர் எல்லாருக்கும் ஒரு யூகம் இருக்கும். அந்த யூகத்தில் எது பெரும்பான்மையாக இருக்குது? அந்த யூகத்தில் யூகம் என்பது பெரும்பான்மையாக எதை சொல்லுது, எந்த விஷயத்தை சொல்லுது? எல்லாருமே என்ன யூகிக்கிறாங்க, அதுதான் உண்மை. பெரும்பான்மையானவங்க எதை சொல்கிறாங்க, பெரும்பான்மையானவங்க சொல்கிறத ஏற்றுக்கிறாங்க. அதில் ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய யூகத்தையே மாற்றலாம், அது வேறு விஷயம். ஆக அந்த யூகங்கள் தான் இப்போ நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்க தத்ரூபமாக டிட்டோவாக கண்டுபிடிக்கலை. அது அவங்களுடைய யூகம். அந்த யூகம் இன்றைக்கி உண்மையாக நமக்கு ஐயோ எப்படி அவங்க யூகிச்சாங்க,
அப்படி தான் அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லக்கூடாது, எப்படி யூகிச்சாங்கன்னு தான் சொல்லணும். யூகம் தான் அன்றைய கண்டுபிடிப்பாக இருந்திருக்கு. அந்த யூகம் இன்றைக்கி அது வந்து ரொம்ப உண்மையாக இருக்குது, துல்லியமாக இருக்குது. துல்லியமான நம்ம அங்கே போய் பார்க்குறோம், நேரடியாக வந்து தொலைநோக்கியால் பார்க்குறோம். வானியல் விஞ்ஞானி எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம், நேரடியாக பார்க்குறோம். இதயத்தை வந்து உடம்பு அறுத்து உள்ளே இருக்கிற இதயம் எப்படி துடிக்குது எல்லாத்தையும் நேரடியாக பார்க்குறோம். நேரடியாக பார்ப்பது தான் உண்மைன்னு சொல்கிறாங்க இங்கே உள்ளவங்க. இப்போ உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, நேரடியாக பார்ப்பது உண்மை, யூகிப்பது வந்து உண்மை அல்ல. ஆனால் நேரடியாக பார்ப்பது வன்முறை, யூகிப்பது என்பது மென்மையான முறை. யூகிப்பது வந்து மென்மையான முறை. இப்போ நேரடியாக நிலவில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நேரடியாக போய் பார்க்குறதுக்குள்ள எவ்வளோ பெரிய வன்முறை அது, எவ்வளோ பெரிய உயிரை பணையம் வச்சு அதுக்காக எத்தனை பேர் செத்துருப்பாங்க. இப்படி தான் நம்ம நிறைய விஷயத்த நேராக போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கி வந்து நிறைய பேர் அதுக்காக உயிரை பலி கொடுத்துட்டோம். எல்லாத்தையும் நேராக போய் பார்க்கணும். இப்போ வந்து இப்போ நாம் ஒரு இடத்துல வாழ்கிறோம் அப்படின்னா, எந்த தொழில்நுட்பமும் இல்லாத ஒரு காலகட்டங்களில் மோட்டார் வாகனங்கள் எதுவுமே இல்லை, டிவி எதுவுமே இல்லை, மின்சாரம் இல்லை. ஒரு 100 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் வாழ்ந்துட்டுருக்காங்க மக்கள். அவங்களில் ஒருத்தர்னு சொல்கிறாங்க, இந்த ரொம்ப தூரத்தில் அந்த அடிவானத்தில் அங்கே யார் இருப்பாங்க அங்கே அப்படின்லாம் ஒரு படத்தில் வரும்ல, அந்த கேள்வி எல்லாருக்குமே அப்போ இருக்கும். இந்த வானம் எங்கே முடியுது, அங்கே யார் இருப்பா, நம்மளை மாதிரி மக்கள் இருப்பாங்களா, அது எங்கே முடியுது அப்படின்னா, இந்த மாதிரி கேள்வி ஏன் வருதுன்னா, மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்திலே வசிக்கிறாங்க. தூரமாக என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படுது. அந்த வானம் அங்கே முடியுது, அங்கே யார் இருப்பா, என்ன இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுது. இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு புரிதல் ஏற்படுது. அது ஒரு மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட ஒரு அறியாமையினால் கேட்கப்படுகிற ஒரு அப்பாவித்தனமான கேள்வி தான் அது. அப்போது இன்றைக்கி சரி, அந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகத்தில், அந்த காலகட்டங்களில் எந்த தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டங்களில் ரொம்ப தூரமாக போனால் போய்கிட்டே இருக்கும். அங்கே வந்து மக்கள் வசிப்பாங்க. அவங்க ரொம்ப தூரமாகும், போவதற்கே ரொம்ப நாள் ஆகும், பல மாதங்கள் ஆகும். நம்மளால் போக முடியாது. காடுகள் வரும், குறுக்க மலைகள் வரும், அப்புறம் ஆறுகள் வரும், கடல் வரும். அதனால் நம்மளால் போக முடியாது. அதுக்கங்கே நம்மளை மாதிரியான மக்கள் வாழ்ந்துட்டுருப்பாங்க அப்படிங்கிறது. அவங்க வந்து அங்கே வந்து வேறு மாதிரி கூட இருக்கலாம், பனியாக கூட இருக்கலாம், பனிக்கட்டி பனி பிரதேசமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்படி தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்ட்டு ஒரு யூகம். இந்த யூகம் எப்படி வருது அப்படின்னா, நாம் வாழுகின்ற பகுதியை மழை பெய்யும்போது பனிக்கட்டி பெய்யலாம். நம்ம வாழுகின்ற பகுதியை இந்த உலகத்தில் உள்ள எல்லா தகவமைப்பையும் நமக்கு உணர்த்துகிற மாதிரி நம்ம வாழ்கின்ற பகுதி. ஒரு பாலைவனம் எப்போதும் பாலைவனமாக இருக்காது, அங்கேயும் பயங்கர மழை பெய்யும், பசுமையாக சில நேரங்களில் இருக்கும். அப்படியே இப்போ நம்ம இருக்கிற ஒரு தமிழ்நாடுனா எப்போதும் பசுமையாக இருக்காது, தண்ணி இல்லாமல் வறட்சியாக போகும், வறட்சியாக பாலைவனமாக மாறும். அப்புறம் எப்போது மழை பெய்யும்போது பனி கட்டி வரும். இப்படி இதன் மூலம் என்னென்னா, அப்போ உலகத்தில் இந்த மாதிரிலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம், இப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிக்கும்போது நம்ம யூகிக்க முடியும், இந்த உலகத்தை யூகிக்க முடியும். அதுக்காக நம்ம வந்து அங்கே போய் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப தூரம் பயணித்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் போய் பார்த்து தான் எல்லா உலகத்துலையும் என்ன இருக்குது, இந்த உலகத்தின் எல்லா பகுதிகள்லையும் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி கூட எல்லாம் வீடியோவில் எல்லாம் பார்க்கலாம். ஆனால் எத்தனை பேர் அதை தெரிஞ்சுக்கிறாங்க, அது தேவையும் இல்லை. அப்படிங்கிறனால தான் அதை தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. அது தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம், நேராக போய் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த நினைக்கிறது இருக்குல்ல, அதுக்காக இவங்க பயணிக்கிறாங்க, எவ்வளோ இழக்கிறாங்க. அது வன்முறை. யூகம் தான் வந்து மென்மையான முறை. யூகம் என்பது துல்லியமான ஒன்று கிடையாது, ஒரு அனுமானம் தான். அது ஒரு உண்மைக்கு நெருக்கமானதாக இருக்கலாம், அது உண்மையாக கூட இருக்கலாம், அதுதான் உண்மைன்னு அது யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒன்றாக இருக்கும், எல்லோருமே ஏற்றுக்கொண்ட ஒன்றாக இருக்கும். ஓகே, அது போதும். இதுக்கு போயிட்டு நீ ஏன் வந்து நிலவில் என்ன இருக்குன்ட்டு நிலவுக்கு போகிறதும், அந்த நிலவுக்கு போகிறது, இப்படி ஒவ்வொன்றையும் தேடி போகிறது. பூமிக்கடியில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போர் போட்டு அந்த பக்கத்தில் என்ன இருக்குது, நடுவில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நடுவால் வரைக்கும் போர் போட்டுக்கிட்டே போகிறது. அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தா அங்கே வித்தியாசமான ஹீட்டு, உள்ளே இருக்கிற குழம்புலாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு, வெளியே வந்துடும். அந்த மாதிரி
14 கிலோமீட்டர் என்னவோ போர் போட்டே போனாங்க. என்ன இருக்குதுன்னு தெரியும், என்ன இருக்குதுன்னு ஒரு யூகிச்சா போதாதா? ஏன் அதை போய் உள்ளே போய் தான் நீ பார்ப்பியா? இந்த பூமிக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு நீ யூகிச்சு பாரு. ஒருவேளை பாறை இருக்கும், அதுக்கு அடியில் வேறு என்ன இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு யூகம்தான். அந்த யூகமே நமக்கு போதும். ஆனால் அப்போ ஏன் இவங்க நேரடியாக போய் தெரிஞ்சுக்கிறாங்க? நேரடியாக போய் பார்த்தா தான் ஏன் இவங்க நம்புகிறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் இப்போ நிலவில் என்ன இருக்குன்னு நேரடியாக ஏன் போய் பார்க்குறாங்க? யூகிச்சுட்டு போகலாமே. நேரடியாக போய் பார்க்குற அந்த முயற்சியிலையும் ஆராய்ச்சியிலையும் தான் பணத்தை சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் போய் கண்டுபிடிச்சி பணத்தை சம்பாதிக்கிறது. அதுக்கு இப்போ விண்வெளி ஆராய்ச்சி ஏன் எல்லாத்தையும் நேரடியாக இது மாதிரி எல்லாம் அதை வச்சு கடைசியில் என்ன பண்ணுவாங்க? பணத்தை சம்பாதிப்பாங்க. பணம் தான் எதை வலியுறுத்துகிறது என்றால், நீ எதையும் நேரடியாக போய் பாரு, அதில் என்ன இருக்குது உண்மை, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நிலவில் என்ன இருக்குது போய் பாரு. வெறும் அங்கே போய் பார்த்து இந்த மாதிரி தனிமங்கள் இருக்கா, அந்த மாதிரி கனிமங்கள் இருக்கா, அது ரொம்ப அபூர்வமான தனிமமா அல்லது கனிமமா, அது அதை நம்ம பூமிக்கு வெட்டி எடுத்துகிட்டு வந்தால் அதை வச்சு நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம். ஆக பணம் சம்பாதிக்கிற அந்த நோக்கம்தான் நிலவுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் போகிறாங்களே தவிர உண்மையை தெரிஞ்சுக்கிற நோக்கம் கிடையாது. உண்மையை வச்சு எப்படி வியாபாரம் பண்ணலாம், உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூகிச்சாலே போதும். நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு போய்கிட்டே இருந்தால் அந்த பிரபஞ்சத்தில் உண்மைகள் ஏராளமாக இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறத தவிர நமக்கு வேறு வாழ்க்கையே வாழவே முடியாது. ஆக உண்மையை ஒரு யூகம்தான். உண்மைங்கிறது நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்பது ஒரு யூகம்தான். உண்மை, அனுமானம்தான் உண்மை, ஒரு யூகம். மற்றபடி துல்லியமாக இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலையும் அங்கே உள்ள மக்கள் இந்த இயற்கையை பற்றி பேசுவாங்க, இந்த பிரபஞ்சத்தை பற்றி பேசுவாங்க. ஏன்னா அவங்க பேச்சுங்கிறது வாய் என்பது அவங்க என்ன பேச போகிறாங்கங்கிறது மூளையில் அது திட்டமிடப்படுகிறது. நம்ம பேசுகிறது எல்லாமே அந்த நிமிஷத்தில் மூளையில் திட்டமிடப்படும், ரொம்ப வேகமாக திட்டமிடப்படாமல் நம்ம எதுவும் பேச மாட்டோம். நம்ம என்ன பேசணுங்கிறத மூளை திட்டமிடுது. ஆக மூளையில் தான் எல்லா பதிவுகளுமே இருக்குது. இந்த உடம்பை கட்டுப்படுத்துகிற ஒட்டுமொத்த வேலையும் மூளையில் தான் இருக்குது. நாம் இந்த இயற்கையின் ஒரு அங்கம், இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம். நாம் இந்த பிரபஞ்சத்தை பற்றின பதிவுகள், உண்மைகள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அப்படின்னு போது நம்ம பேசினா போதும், நமக்கு தேவையான உண்மைகள் வந்துடும். பேசணும், முதல்ல உண்மையாக இருக்கணும். உண்மையை பற்றி பேசணும். உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் உண்மையாக இல்லை, நேர்மையாக இல்லை அப்படின்னா நீங்கள் உண்மையை தெரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் நம்ம மூட நம்பிக்கை, முட்டாள்தனம் ஏன் அதிகமாச்சுனாக்கா, மனித உயிர்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காக உண்மையாக வாழாமல் பொய்யாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய வகையில். அதனால தான் உண்மை தெரியாமல் போயிடுச்சு, மூட நம்பிக்கை வந்துருச்சு. பொய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மற்றவங்களை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, நேர்மை தவற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் நாம் முட்டாள்களாகவும் மூட நம்பிக்கைகள் அதிகரித்ததுக்கும் காரணம். விதிமுறை இப்படி தான் வாழணும்னு ஒரு விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறையை நம்ம அலட்சியம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் நமக்கு உண்மை தெரியலை. உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா அதனால தான் நமக்கு நம்ம பொய் பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நமக்கு பொய்கள் தான் தெரிய ஆரம்பிச்சிது. அந்த பொய்கள் தான் மூட நம்பிக்கைகள். உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா உண்மையாக வாழணும், நேர்மையாக வாழணும். உதாரணத்துக்கு நம்ம எப்படி பொய்யாக வாழ்ந்தோம், எப்படி உண்மையாக வாழலை அப்படின்னா, இப்போ பெண்களை அடிமைப்படுத்தினாங்க, சுதந்திரமாக வாழக்கூடாது. இது ஒரு பொய்யான நடைமுறை தானே, இது உண்மையான நடைமுறை கிடையாதுல்ல. நம்ம சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள வீட்டிலேயே அடிமைப்படுத்தணும். அது அப்போ உண்மையாக வாழணுங்கிறது நேர்மையான வாழ்க்கை அது கிடையாது. நேர்மையாக வாழனா நம்மளை மாதிரியும் தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் சுதந்திரமாக வாழ விடணும், வாழ அனுமதிக்கணும். சும்மா இருந்தால் போதும். அப்போது அப்படி தான் இப்படி நம்ம சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நடைமுறை, ஒரு உயிர் இப்படி தான் வாழணும்னு விதிமுறை இருக்குது. நம்ம சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி நாம் பொய்யான விஷயங்களை சொல்லி அதுதான் உண்மைன்னு நம்ப வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ வைக்கிறது. அதனால தான் இந்த மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருந்துச்சு. அப்போ நம்ம ஒரு உண்மையாக வாழணும், நேர்மையாக வாழணும் அப்படிங்கும்போது அங்கே பெண் சுதந்திரம் கண்டிப்பாக. அப்போ தான் நீங்கள் பெண் சுதந்திரம் அங்கே இல்லை அப்படின்னா ஆண்களும் சுதந்திரமாக வாழ முடியாது. அப்போ ஆண்களும் சுதந்திரமாக வாழணும், பெண்களும் சுதந்திரமாக வாழணும்
அதே நேரத்தில் கட்டுப்பாடாகவும் வாழணும். சுதந்திரம் என்பது கட்டுப்பாடு, இப்படி ஒழுக்கத்தை உள்ளடக்கிய, கட்டுப்பாட்டை உள்ளடக்கிய அந்த சுதந்திரமாக வாழும்போது தான் நம்ம உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம மூட நம்பிக்கையில் வாழ்கிறோம், பெண்களை அடிமைப்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம பொய்யா வாழ்கிறோம். பொய்களை தான் தெரிஞ்சுப்போம், நம்ம உண்மையை தெரிஞ்சுக்க மாட்டோம். அந்த தகுதி நமக்கு இருக்காது. அதனால தான் மேலை நாட்டினர் ஏன் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, மேலை நாட்டில் நிறைய கண்டுபிடிப்பு, நம்முடைய மக்களுக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. ஆனால் கண்டுபிடிப்பு 1-2 தான் இருக்குது. ஏன் அபூர்வமாக இருக்குது அப்படின்னா, நம்ம நிறைய பேர் இருந்தாலும் நம்மக்கிட்ட மூட நம்பிக்கைகள் அதிகம், பொய்கள் அதிகம், போலித்தனம் அதிகம். அதனால தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியல. மேலை நாட்டினர் இந்த கடுமையாக உழைக்கிற அந்த ஐரோப்பியர்களாக இருக்கட்டும், அல்லது சீனர்களோ அல்லது ஜப்பானியர்களோ உண்மையாக வாழ்கிறாங்க, சுதந்திரமாக வாழ்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு உண்மைகளை கண்டுபிடிக்க முடியுது. உண்மையாக வாழ்கிறாங்க, நேர்மையாக வாழ்கிறாங்க. அதனால தான் உண்மைகளை பெரும்பாலானவங்க நான் சொல்கிறேன். அந்த விகிதாச்சாரம், நாம் உண்மையாக வாழலைன்னா நம்முடைய மக்கள் தொகைக்கு உண்மையாக வாழ்கிறவருடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மி. சதவீதப்படி பார்த்தா நாம் ஒரு உண்மையாக வாழ்கிறவங்க இந்தியாவில் ஒரு 3% தான் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்மகிட்ட 120 கோடி பேர் இருக்காங்க. ஆனால் அதில் 3% தான் உண்மையாக வாழ்கிறாங்க. சதவீதப்படி பார்த்தா இப்போ ஒரு ஐரோப்பியர்கள் இருக்காங்க, அவங்க சில நாடுகளில் பார்த்தா அவங்க உண்மையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மக்கள் தொகைப்படி உண்மையாக இருப்பவர்களோட விகிதாச்சாரம் 90% மேலே போகுது. 95% மேலே அவங்க உண்மையாக இருக்காங்க. அதனால தான் உண்மைகளை கண்டுபிடிக்கிறாங்க. நீ உண்மைகளை கண்டுபிடிக்கணும்னா உண்மையாக வாழணும், சுதந்திரமாக இருக்கணும். பெண் சுதந்திரம் பெண் சுதந்திரம் இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையில் பெண் சுதந்திரமாக வாழ்வதற்கு வழி இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அங்கே தடைகள் இல்லை. அதனால தான் உண்மைகளை கண்டுபிடிக்கிறாங்க மேலை நாட்டினர். அதை நாம் கிண்டல் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கை முறை கிண்டல் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய அடிமைத்தனத்தை நம்ம உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய அடிமைத்தன கலாச்சாரத்தை. ஆக நாமளும் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கணும். நம்மளையும் ஒரு அறிவார்ந்த சமூகமாக இந்த உலக அரங்கில் முன்வைக்கணும் அப்படின்னா நம்ம உண்மையாக வாழணும், சுதந்திரமாக வாழணும். சுதந்திரமாக வாழ்ந்திருந்தால் நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய வாழ்க்கை முறை எங்கேயோ போயிருக்கும். இந்த உலகம் நம்மளை திரும்பி பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட விஷயம் இருக்குது. நாம் தான் முன்மாதிரியாக இருந்திருப்போம், இந்த உலகத்துக்கே முன்மாதிரியாக இருந்திருப்போம். நாம் உண்மையாக வாழலை. நம்முடைய சௌகரியத்துக்காக நிறைய தப்புகளை பண்ணிட்டோம். நிறைய அடிமைத்தனம் தான் நம்ம தவறு. பிறரை அடிமைப்படுத்துவது, மென்மையானவர்களை எளியோரை அடிமைப்படுத்துவது, உடல் அளவில் எளியோரை அடிமைப்படுத்துவது. பெண்கள் உடல் அளவில் ஆண்களை விட வலிமை குறைந்தவர்கள் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள அடிமைப்படுத்துறது. அற்பத்தனமான விஷயங்களுக்காக மிகப்பெரிய விஷயங்களை இழந்துட்டாங்க இந்தியர்கள். அவங்களையும் சுதந்திரமாக வாழும்போது ஆணும் சுதந்திரமாக வாழ்வோம். அதற்கு கிடைக்கிற பரிசு இருக்குல்ல, பெண்களை கண்டிப்பாக நீங்கள் சுதந்திரமாக வாழ்ந்தே ஆகணும், கண்டிப்பாக நீங்கள் சுதந்திரமாக வாழணும் அப்படின்னு நிர்பந்திக்கும்போது அதற்கு கிடைக்கிற பரிசு இருக்குது பாரு. அப்படி நேர்மையாக வாழ்ந்திருந்தா, இந்தியர்கள் நேர்மையாக வாழ்ந்திருந்தா, தமிழர்கள் நேர்மையாக வாழ்ந்திருந்தா அதற்கு கிடைக்கிற பரிசு எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அது அவ்வளோ பெரிய பரிசாக இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஐயோ இந்த சாதாரண விஷயத்துக்காகவா நாம் இவ்வளோ பெரிய விஷயத்தை இழந்தோம் அப்படின்னு இருக்கும். ஒட்டுமொத்தமாக ஒரு அற்புதமான வாழ்க்கையை இழந்துட்டோம். இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையை சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உலகம் முழுக்க எல்லாருமே சிறப்பாக வாழ்ந்தாங்க. அதில் நாம் முன்மாதிரியாக வாழ்ந்தோம். ஒரு உலோகம் கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி இன்னும் பின்னாடி போனாக்கா இந்தியாவில் தான், தமிழ்நாட்டில் தான் மனித உயிரினம் தோன்றியது. அதாவது குரங்கிலிருந்து விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த குரங்களுக்கு மனம் எனும் நோய் ஏற்பட்டு மனித உயிர்களாக மாறுகின்ற அந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் தான் நடந்தது. அப்புறம் இந்த தமிழ்நாட்டில் தான் அந்த மனித உயிரினங்கள் அப்படியே பெருகி அது இந்தியா முழுதும் பரவுது. இந்தியா முழுதும் பரவி ரொம்ப காலம் வரைக்கும் இந்தியா குறிப்பிட்ட இந்தியா பகுதியில் தான் இந்த உயிரினமே நம்ம அது மனித உயிர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த தருணம் அப்போ எப்போ அவங்க இந்தியா விட்டு வெளியில் போகிறாங்க, உலகம் முழுவதும் பரவுறாங்கன்னா அது ரொம்ப சமீப காலகட்டமாக தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். ரொம்ப சமீப காலத்தில் தான், அதுக்கு ஒரு 5000 வருஷத்துக்கு பிறகு தான், கடந்த ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க உலகம் முழுக்கும் போகிறாங்க. உலகம் முழுக்கும் அது வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே தான் வசிச்சுட்டு இருந்திருக்காங்க.
இப்போ சமீப காலங்கள் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு நிகழ்வு. அதுதான் வந்து இந்த உலகம் முழுக்க மக்கள் போனதுக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுனால தான் இந்த மனித உயிரினம் வந்து இந்தியாவை விட்டு இந்த உலகம் முழுவதும் பரவுவதற்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதை பற்றி இனி வரும் வீடியோங்களில் நான் பேசுகிறேன்.